முன்ன விஜயகாந்த் ஒருத்தர் வந்தாரு, நம்ம அவர் வந்து பயன்படுத்திக்கல, அதனால அவர் இல்லை. இப்போ புதுசா ஒருத்தர் வர நம்ம பயன்படுத்திக்கலாம்ல, ஒரு நல்லதானே இது. வயசானவங்க போனா இதுக்கு ரெண்டு கட்சி ஒன்னு தட்டையால உதயசூரியன் அப்படிதான் இருக்குதாங்க. யங்கஸ்டர் பார்த்தா டிவிக்கே பார்க்கறாங்க. இளைஞருக்கு நல்ல வேலை வாய்ப்பு தருவாங்க, கோயிலில் அரசு ஆட்சி வலிமையும், அப்புறம் சுகாதாரமான கல்வி, சுகாதாரமான மருத்துவமனை எல்லாம் தரேன்னு சொல்லி தளபதி வந்து அறிவிச்சிருக்காரு. பேர் ஏடிஎம் சொல்லுவாங்க, டிஎம்கே சொல்லுவாங்க, பிஜேபி சொல்லுவாங்க, இல்லை இப்போ டிவிக்கே சொல்லுவாங்க. பட் உண்மையான ரியாலிட்டி வந்து யார் நிர்ணயிக்கிறாங்கன்னா பெண்கள் தான். இல்ல அவரு சொல்றது அப்படி சொல்றாரு. ஆனா கள நிலவரம் பாத்தீங்கன்னாக்கா டிவிக்கே டிஎம்கே இல்ல, டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது. ஆட்சி அந்த மாதிரி இருக்குது, ஒரு மறுமலர்ச்சி இருக்கணும். இப்போ எத்தனையோ கட்சி இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் சார் இருக்காரு, அவங்களும் வரலாம், நாம் தமிழ் இருக்காங்க. அவங்களாம் இல்லாமல் மாற்றம்னா டிவிக்கு வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை, நீ சொல்ற கருத்து உண்மையான கருத்து தான். அதான் வந்து யாருமே சுயநலமா இருக்காங்க. அந்த அதர் ஸ்டேட்ல வந்து மதம் ஜாதி இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டேட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மட்டும் எல்லாமே ஒன்றா இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். அதனால மறுபடியும் வர்றதுன்னா நம்ம டிஎம்கே தான். இப்ப ஆல்ரெடி இருக்க கட்சியில வந்து செய்யறேன்னு சொல்லி நிறைய பொய்யான வாக்குறுதிகள் அதை நிறைவேற்றவே இல்லை. இவங்க வந்தா கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. சிறப்பாக செய்கிறாங்க, மக்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறாங்க. 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க. லேடிஸுங்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காங்க. இல்லம் தேடி மருத்துவம் வருது, இல்லம் தேடி கல்வி இருக்கு, நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டம் கொடுத்துருக்காங்க. ட்ரக்ஸ் நிறைய அதிகமா இருக்குன்னா பசங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, அது வந்து இவர் தடை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம நம்பி ஒரு கோடி கணக்கு அவர் நினைச்சா 2 படத்தை வச்சுட்டு போயிடலாம். ஏன் அதெல்லாம் வேணான்ட்டு அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு கோசம் வராருல, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஆற்காடு சட்டமன்ற தொகுதி மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக ஜெயிச்சா நல்லா இருக்கணும். இல்லை சிறப்பாக செய்கிறாங்க, மக்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறாங்க. ஆற்காடு தொகுதிக்கு எங்கள் மக்களுக்கு அவர் தான் எதிர்பார்ப்பு. நலத்திட்டங்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்ய போகிறாங்க. இது போல தான் முன்னாடியே சொல்லி செஞ்சுருக்கிறாங்க, அது போல் செய்வாங்க. அரசியல் தெரிந்தவங்க, அதாவது டீ கடையில் இங்கே அங்கே பேசுகிற ஜனங்க அவங்கவுங்க சார்ந்த கட்சிகளை சொல்லுவாங்க. சில பேர் ஏடிஎம்கே சொல்லுவாங்க, டிஎம்கே சொல்லுவாங்க, பிஜேபி சொல்லுவாங்க, இல்லை இப்போ டிவிக்கே சொல்லுவாங்க. பட் உண்மையான ரியாலிட்டி வந்து யார் நிர்ணயிக்கிறாங்கன்னா பெண்கள் தான். பெண்கள் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க யாருக்கிட்டையும் எந்த கட்சி ஓட்டுக்கு போகிறாங்க. இளைஞர்கள் சப்போர்ட் நிறைய இருக்குது டிவிக்கேக்கு, பெண்கள் சப்போர்ட் இருக்குது. அதை தாண்டி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் ரூல் பண்ணி பார்ட்டிஸ், ஸோ அவங்களே வந்து பொறுத்து மதிப்பிட முடியாது. ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அது வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக டிஎம்கே ரூல் பண்ணாங்க. பட் தெரிஞ்ச அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பட் கிராம சைடில் நிறைய பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் கிராமத்தில் டவுன்னால எனக்கு ஏடிஎம்கே இல்லை. சுகுமார் அவரும் வந்து ரொம்ப டீப்பாக பில்டப் பண்ணுறாரு, பெரிய திட்டங்கள் சொல்கிறாரு. ஆற்காடு தொகுதியை பற்றி எங்கே போனாலும் அந்த திட்டங்கள் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அதே மாதிரி டிஎம்கே சொல்கிறாங்க, டிவிக்கேலும் சொல்கிறாங்க. தீர்மானிக்கிறது வந்து பொதுமக்கள் தான். காமனாக ஜென்ஸு எப்படி வேணால் சொல்லிடலாம், நான் டிவிக்கு வந்து பண்ணிடும், டிஎம்கே வந்து பண்ணிடணும், ஏடிஎம்கேன்னு சார்ந்து இருந்து சொல்லிடலாம். பட் ரியாலிட்டி வந்து தீர்மானிக்கிறது பெண்கள் தான். அவங்க டிவிக்கு வைப்பாங்க, விஜயமுகம் தான் நான் இருக்கேன். என் கணிப்பு, என்னுடைய ஆசை. மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக இளைஞர்கள் பெண்கள் அதில் ஒரு கண்டிப்பாக அவருக்கு இருக்குது, வின் பண்ணுறது சான்சஸ் இருக்குது. திமுக தான்பா. அவங்க செஞ்சுக்கிற சாதனைகள் மக்களுக்கு செஞ்சுக்கிறது நல்லது ஒன்று. 2வது பெண்களுக்கு அதிகமாக முன்னிடம் கொடுக்குறாங்க. அதை விட எல்லாரோட பசங்களுக்கு, சின்ன பசங்க கல்வி வந்து முதல்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இந்த வாட்டி என்ன தேர்தல் அறிக்கையில் விட்டாருனாக்கா, பசங்க நல்லா படிக்கணும், 5ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் காலையில் ஃப்ரீ உணவு போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தாக்கா முதலமைச்சர் வந்து கல்விக்கு தான் முதலிடம் கொடுக்குறாரு. நல்லா படிங்க, படித்து வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் தரோம், என்ன வேணுமோ செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால இந்த 26ல் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது அப்படின்னு தெரியுது. கடந்த 5 ஆண்டு இருந்துச்சு நினைக்கிறீங்க? நல்லா தான் இருந்துச்சு, எந்த குறையும் இல்லை. இப்போ 10 வருஷமா பார்த்தீங்கன்னாக்கா இலவச மின்சாரம் விவசாயத்துக்கு கொடுக்கவே இல்லை. 10 வருஷம் ஆச்சுல. இப்போ இந்த முதலமைச்சர் வந்த உடனே 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க. லேடிஸுங்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காங்க. இல்லம் தேடி மருத்துவம் வருது, இல்லம் தேடி கல்வி இருக்கு, நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டம் கொடுத்துருக்காங்க. நல்லா பண்றாங்க. இன்னும் 5 வருஷம் கொடுத்தாக்கா தமிழ்நாடு வந்து இன்னும் முன்னேற்றத்துக்கு வரும். இப்போ புதுசா டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி வந்துட்டு 2026ல் போட்டியே வந்து டிவிகே டிஎம்கேன்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்ல அவரு சொல்றது அப்படி சொல்றாரு. ஆனா கள நிலவரம் பாத்தீங்கன்னாக்கா டிவிகே டிஎம்கே இல்ல, டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது. அவர் சொல்றது எப்பன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் அவங்க கட்சிக்காரங்களாகட்டும் அவராகட்டும் இன்னும் நாலேஜா வந்து இன்னும் நிறைய அனுபவம் வந்து அதுக்கப்புறம் வந்தாருன்னா அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை. இன்னும் அதுக்கே வந்து 10-15 வருஷம் ஆகும். இல்லை வந்த உடனே டிஎம்கே டிவிகே அப்படி வர முடியாது. இல்லை ஏடிஎம்கே இப்போதைக்கு களத்துல இருக்கிறாங்க. அவங்க தான் டிவிக்கு ஜெயிச்சா நல்லா இருக்கும். இளைஞருக்கு நல்ல வேலை வாய்ப்பு தருவாங்க. கோயிலில் அரசு ஆட்சி வலிமையும், அப்புறம் சுகாதாரமான கல்வி, சுகாதாரமான மருத்துவமனை எல்லாம் தரேன்னு சொல்லி தளபதி வந்து அறிவிச்சிருக்காரு. கண்டிப்பா இப்போ கன்னியாகுமரியில் பேசிட்டு இருக்காரு. இந்த டைம்ல கண்டிப்பா டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா தமிழ்நாடு நல்லா இருக்கும். வேர்ல்டு லெவலில் வந்து தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்கலாம். ஆற்காடு சட்டமன்ற தொகுதி எப்படிலாம் இருக்கு? இங்க யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க கண்டிப்பா பூக்கடம் மோகன் தான் வருவாரு. ஆற்காடு தொகுதி அவர் தான் இப்போ வந்து ஃபுல்லா பரப்புரையில் இருக்காரு. நல்லா சிறப்பாக செய்வார். அதே ரோடு வசதியிலேருந்து இப்போ இருக்கிற இது வந்து இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து கண்டிப்பா வந்து விஜய் தளபதி ஆட்சி நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நாங்கள் நம்புறோம். கண்டிப்பா டிவிக்கே தான் வரணும், டிவிக்கே தான் வரும். நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் டிவிக்கு. இந்த ஆற்காடு தொகுதிக்கு பூக்கடம் மோகன் கண்டிப்பா ஜெயிப்பாரு. எந்த கட்சி ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு? ஏடிஎம்கே தானே. இப்ப ஆல்ரெடி இருக்க கட்சியில வந்து செய்யறன்னு சொல்லி நிறைய பொய்யான வாக்குறுதிகள் அதை நிறைவேற்றவே இல்லை. இவங்க வந்தா கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. ட்ரக்ஸ் நிறைய அதிகமா இருக்குன்னா பசங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. அது வந்துட்டு இவர் தடை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ இவரு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். இவரு வருவாரு கண்டிப்பா. இப்போ ஆற்காடு சட்டமன்ற தொகுதி சுகுமாரன் அவர்கள் கண்டிப்பா அவர் தான் வருவார். மக்கள் வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி இருந்தாங்க வந்து செய்யறன்னு சொன்ன வாக்குறுதி. இந்த நகரத்துல இருக்கவரு இது ஆல்ரெடி செய்யறேன்னு சொன்ன எதுவுமே செய்யல. இவர் வந்து கண்டிப்பா செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ராணிப்பேட்டையில இருந்தா வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து அதிகமான வந்து இந்த கஞ்சா சொல்லுவோம் பாத்தீங்களா, அது போதுன்ற மாதிரி ஒரு சர்வே இருக்கு. அது எல்லாத்தையுமே கண்டிப்பா வந்து அதிமுக ஆட்சி வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடன் தள்ளுபடி பண்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மடிக்கணினி வந்து நிறைய இப்ப லாஸ்டா தான் கொடுத்தாங்க. ஆனா எனக்கெல்லாம் வரல. பசங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னா சரிசமமா கொடுக்கணும். இந்த 1000 ரூபாய் காசு வாங்குறதுக்கு மட்டும் தரேன்னு சொல்றப்ப பாதி பேருக்கு வந்து அது வராம போகுது. அப்புறம் மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னதும் பாதி பேருக்கு வராம இருக்கு. அந்த மாதிரி இல்லாம லேப்டாப்ன்றது எல்லா பசங்களுமே படிக்கிறோம். அந்த 1000 ரூபாய் தரவங்களுக்கு மட்டும் லேப்டாப் வரும்னா அது நியாயம் இல்லைல்ல. இருசக்கர வாகனம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு சிலிண்டர் 3 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காரு. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களா போயிட்டுன்னு சொல்லியிருக்காரு. எங்க ஐயா வந்து மது இல்லாத தமிழகம் அமைப்பேன். 1000 rupees 2000 increase இந்த பண்ணிருக்கான்னு சொல்லிருக்காரு. 3000 ரூபாய் காசு தருவாங்க. அடுத்த 2 நாளா போயிட்டு அது மது கடையில போயிடும். மதுன்றது ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க. உண்மையாவே நாடு நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும். கேர்ள்ஸ் 2 வயசு குழந்தைல இருந்து 60 வயசு பாட்டி வரைக்குமே வந்து வெளியே போகவே முடியல. சுத்தமா போக முடியல. இந்த டைமிங்ல பயமா இருக்கு. வீட்டுல 10 முறை போன் பண்றாங்க வாங்க வாங்க அப்படின்னு. டிஎம்கே தான் திரும்ப அவங்க வர்றதுக்கு காரணம் வந்து எங்க தலைவர் வந்து ஒரு கொள்கையோட இருக்கிறாரு. அதாவது பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது. அதனால எடப்பாடியார் வந்து தப்பான முடிவு எடுத்திருக்கிறாரு. ஏன்னா டிஎம்கே வந்து மதம் பார்க்கறதுல ஜாதி பார்க்கறதுல. இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா அதான் எடப்பாடி ஆட்சியர் வந்தாருன்னா அவர் வந்து முழுக்க வந்து இந்து மதம் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம எல்லாருமே ஒற்றுமைன்னு நினைக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே இருக்குதுன்னா எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். அந்தந்த அதர் ஸ்டேட்டில் வந்து மதம் ஜாதி இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டேட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மட்டும் எல்லாமே ஒன்றா இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். அதனால் மறுபடியும் வர்றதுன்னா நம்ம டிஎம்கே மட்டும்தான் வரணும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு அப்போ தான் நல்லா இருக்கும். பிஜேபி உள்ளே வந்துச்சுன்னா இது வந்து வேற மத கலவரமாகவும் ஜாதி கலவரமாகவும் இது எல்லாமே மாற்றப்படும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதனால் வந்து மறுபடியும் டிஎம்கே தான் வரணும். ஏன்னா எங்கள் கொள்கை தலைவர் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து சமத்துவ கொள்கையோடு இருக்கிறாரு. சமத்துவமான இருக்கணும். எல்லாம் இந்த ஒரு நாட்டில் வந்து சமத்துவமாக இருக்கணும். ஜாதி அடிப்படை இந்த மத அடிப்படை எதுவுமே இருக்கக்கூடாது. ஈஸ்வரப்ப இருந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருக்கிறாரு. ஒரு சின்ன தொகுதிகளை வந்து சரியா செயல்படுறதுனால அவர் வந்து சின்ன குறைங்க சொல்றாங்க. ஆனா இந்த டைம் அவர் வந்துட்டாருன்னா எல்லாமே திருப்திப்படுத்திடுவாரு, எல்லாமே நல்லது பண்ணிடுவாரு. டிவிகே ஜெயிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு. 2 கட்சி ஆண்டு வராங்க. நம்மளுக்கு எதுவும் நல்லது பண்ணதா இல்லை. ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது, அது நம்ம ஒரு ஆஃபர் ரேட் கொடுத்து பார்க்கலாமே. ஒரு ஆஃபர் கொடுத்து பார்ப்போம். அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. முன்ன விஜயகாந்த் ஒருத்தர் வந்தாரு, நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கல. அதனால அவர் இல்லை. இப்போ புதுசாக ஒருத்தர் வர நம்ம பயன்படுத்திக்கலாம்ல. ஒரு நல்லதானே இது. நம்ம நம்பி ஒரு கோடி கணக்கு அவர் நினைச்சா 2 படத்தை வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அதெல்லாம் வேணான்ட்டு அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கோசம் வராருல. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. புதுசா ஒரு மாற்றம்னு சொல்றீங்க. இப்போ மாற்றத்துக்குன்னா அதுக்கு ஒரு நாம் தமிழர் கட்சி இருக்கு. அவங்க நாம் தமிழர் கட்சி இத்தனை வருஷம் இருந்தாங்க. ஒரு சட்டசபையா உள்ள போனாங்களா? அவங்க குரல் மட்டும் தான் கொடுக்குறாங்க. உள்ள ஏன் போக மாட்டுறாங்க? காரணம் மக்கள் மனசுல அவங்க இன்னும் பதியல. இப்போ விஜய் மக்கள் மனசில் பதிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அவருக்கு. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அவர் என்ன பண்றாரு பார்ப்போம்.
ஒரு வாய்ப்பு தான் நம்ம கொடுக்க போறோம். இல்லைன்னா நம்ம மீண்டும் பாயாச்சு இப்போ ஆற்காடு சட்டமன்றத்தில் 10 வருஷமா இருந்தார் எம்எல்ஏ, என்ன பண்ணியிருக்காரு? எதுவுமே செய்யல தானே. அதனால ஒரு வாய்ப்பு மாற்றி கொடுத்து பார்க்கலாமே, கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம கிட்ட தானே இருக்கு. ஆற்காடு சட்டமன்ற தொகுதின்னா இருக்கிற எம்எல்ஏ தான் வந்துட்டு இருக்காங்க. புது எம்எல்ஏ ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். இவர் ஒரு சின்ன குடும்பத்தின எம்எல்ஏ, பெரிய ஆள்லாம் இல்லை. ஒரு சின்ன அட்லீஸ்ட் ஒரு பூ கடைக்காரர் தான் அவர் வந்திருக்காரு. அதனால அவருக்கு ஒரு சம்பளமே மாதம் டெய்லி ஒரு 500 600 கூலி கிடைக்கும். அவர் நம்மளுக்கு சட்டமன்ற தொகுதியாக வைக்கிறதுக்கு வந்திருக்காரு. அவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறா நம்ம பார்க்கலாம்ல. நம்ம என்ன போய் தைரியமாக கேட்கலாம். இவங்க கூட போய் நிற்க முடியுமா? யார்கிட்டயுமே நிற்க முடியாதுல்ல. இவங்க கூட போய் நிற்கலாம். நம்மளும் அவருமே நம்ம ஒரு ஆள் தான் வரும். அதனால ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். டிவிக்கு வாக்களிங்க. இப்போ டிவிக்கே வந்தால் நல்லா இருக்கும். ஆட்சி அந்த மாதிரி இருக்குது. ஒரு மறுமலர்ச்சி இருக்கணும். அதனால என்னுடைய ஆசை அதுதான். இப்போ எத்தனையோ கட்சி இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் சார் இருக்காரு, அவங்களும் வரல, நாம் தமிழர் இருக்காங்க. இப்போ அவங்களாம் இல்லாமல் மாற்றம்னா டிவிக்கு வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை, நீ சொல்ற கருத்து உண்மையான கருத்து தான். அதான் யாருமே சுயநலமா இருக்காங்க, இவர் சுயநலமா இருக்க மாட்டாரு. நான் என்னுடைய கருத்து. இப்போ ஓவராலாக சொல்லிட்டீங்க. இப்போ ஆற்காடு சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ சொல்றாங்க சுகுமார் சார் வருவான்றாங்க. என்னுடைய அது மாதிரி என்னுடைய சார்ந்தவங்க யாரா இருந்தாலும் டிவிக்கே என்னுடைய ஸ்பான்சர்னா அதான் சொல்லுவாங்களா, பழையபடி இருந்தால் அது வேலைக்கு ஆகாதுப்பா. ஏன்னா அவர் வச்சு நிறைய பேர் போயிச்சிருக்காங்க. அது மனுஷனை கூட சொல்ல முடியாது, ஒரு பொதுவாக சொல்கிறேன். ஆனால் இப்போ எப்படின்னாக்கா டிவிக்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு என்னுடைய கருத்து. ஒரு புதிய மாற்றத்துக்கோசரம் டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மாற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டா நாம் தமிழர் இருக்காங்க, இல்லை திரும்ப ஏடிஎம்கே வரணும்னு நினைக்கலாம். டிவிக்கேனா எதனால டிவிக்கேன்றீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. கொள்கையில் நல்லா இருக்குது டிவிக்கு பொறுத்து வரலாம். கொள்கையா? என்ன கொள்கை என்ன? நம்ம தந்தை பெரியார் எடுத்துருக்காரு, காமராஜர் எடுத்துருக்காரு. அது வந்து காலங்காலமா எல்லா கட்சியிலயும் அதுதான் இப்போ அவங்கள மீறி நான் இதை ஜெயிச்சேன்னா இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு வாக்குறுதி நிறைய கொடுத்துருக்காரு. நல்ல நல்ல வாக்குறுதியில கொடுத்துருக்காரு. டிவிக்கு இல்லாம வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். உங்களை பொறுத்தவரை டிவியா தான் வரணும். டிவிக்கு ஒரு சேஞ்ச் வரணும்ல. 5 வருஷம் ஆளுக்கு 5 வருஷம் பார்க்குறாங்க. சரி, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. இப்போ கட்சி பற்றி சொல்லணும்னா மனுஷனோட ரியாலிட்டி மாறினே இருக்குது. ஒருத்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. வயசானுக்கு போனால் இதுக்கு 2 கட்சி, ஒன்று தட்டையால உதயசூரியன் அப்படிதான் இருக்கிறாங்க. யங்கஸ்டர் பார்த்தா டிவிக்கே பார்க்குறாங்க. சில பேர் கட்சி ஜாதி வெறியும் கட்சி மதமாகவும் பார்த்து ஓட்டு போடுறாங்க. அதனால இந்த எலெக்ஷனுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குன்னு நினைக்கிறேன். யாரோட தீர்மானமும் முடிவு பண்ணாது. ஆனால் யார் வந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். கொஞ்சம் ப்ரைவேட் கிட்ட கொடுத்துட்டோம், எஜுகேஷன் ஃபுல்லாக கவர்மெண்ட் எடுத்துக்கினா கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா எஜுகேஷன் தான் மோஸ்ட்லி பீப்புலேஷனை மொத்தமாக மாற்றும். இப்போ எல்லா எஜுகேஷனும் சிபிஎஸ்சி எடுத்தா கம்பல்சரி 1 lakh கேட்கலாம். படிப்பே மாற்றி கொடுக்குற கவர்மெண்ட்டு அதுக்கு ஈஸியாக எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண கூட படிப்பு பண்ணதில்ல. அதனால எல்லாருக்கும் கொஞ்சம் எலெக்ஷன்னா மக்களுக்கு செய்யணும்னா கொஞ்சம் மாற்றணும், சிஸ்டத்தை மாற்றணும். குவாரியை ப்ரைவேட் கொடுக்குறது, டோல்கேட்டு ப்ரைவேட் கொடுக்குறது, மருந்து ப்ரைவேட் கிட்ட கொடுக்குறது, எல்லாமே கொடுத்துட்டு அதை கொண்டு கவர்மெண்ட் எடுத்துக்கிது. ஏன்னா அழுக்கத்து கொண்டு கவர்மெண்ட் இருக்கக்கூடாதுல்ல. வழக்கத்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும், அழுக்கத்து ப்ரைவேட்டுக்கு இருந்தால் போதும். அவனுக்கு எவ்வளோ அழைக்க முடியுமோ கொஞ்சமாக தான் அழைக்க முடியும். ஆனால் கவர்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சுன்னு வருது. ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும். எந்த ஆட்சி மாறணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஆட்சி மாறினாலும் இல்லை இருக்கவங்க வந்தாலும் கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும். ஆற்காடு சட்டமன்ற பொறுத்தவரையும் குழப்பம் தான். ஏன்னா இந்த 10 வருஷத்துல பெரிய மாற்றம் எதுவும் ஒன்று நடக்கலை. வந்துன்னு போகிறாங்க, இருக்கவன் அப்படியே தான் இருக்கலாம். அதனால கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புது ஆள் வந்தா. 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? டிவிக்கே தான் ஜெயிக்கும். டிவிக்கு எதனால நான் சொல்றேன்? பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் வந்தாருன்னா நல்லா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். இந்த வாட்டி அவருக்கு தான் வரணும் எதிர்பார்க்குறோம். ஓகே, இப்போ அவர் வந்தா மட்டும் எப்படி பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க? நல்லா பார்ப்பாரு. எதனா எப்படி சொல்றது, பொண்ணுங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா போவாரு, பார்ப்பாரு. இது வரைக்குமே கூட அவர் அந்த அளவுக்கு இல்லையே. இப்போ ஒன்று ரீசெண்டா இருக்கு, அவங்களாம் எதுவும் பார்க்கலையே. சிஎம் அவங்க கேட்கல. மாற்றம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இவங்க வந்தா அந்த மாதிரி செய்வாங்கன்ட்டு. இப்போ மாற்றம்னா அதுக்கு இன்னொரு கட்சி இருக்குது. இப்போ சீமான் சார் இருக்காரு, நாம் தமிழர் கட்சி இருக்கு. அந்த மாதிரி இப்போ ஸ்பெசிஃபிக்கா இவங்க தான் வரணும்னு நீங்க சொல்றீங்க. அது எதனால நான் கேள்வி கேட்கிறேன். அவர் வந்தா நல்லா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். இப்போ நல்லா பண்ணுவாரு, எடுத்து பண்ணுவாரு நல்லா. இன்னும் இப்போ வந்தவங்களாம் எதுவும் பண்ணல. இவர் வந்தா கொஞ்சம் நல்லா வாய்ப்பு இருக்கும்.